பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானை தொடர்ந்து அவருடைய மகளான சுஹானா கானும் இப்ப திரையுலகத்துல அறிமுகமாக இருக்காங்க. அவங்க நடிச்ச முதல் வெப் சீரிஸும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து சுஹானா கான் 10 கோடி ரூபாயில நிலம் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாலிவுட்ல இருக்கிற பல முக்கியமான நடிகர்கள்ல ஒருவரான ஷாருக் கானுடைய மகள் சுஹானா கான் அவங்களும் இப்ப திரையுலகத்துல கால் பதிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க நடிச்ச முதல் வெப் சீரிஸும் வெளியாகி பல வரவேற்புகளை பெற்றது. இந்த நிலையில சுஹானா கான் சுமார் 10 கோடி ரூபாயில நிலம் ஒண்ணு வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி பலரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. நிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சுஹானா கான் அலிபாக் அப்படின்ற இடத்துலதான் அவங்க ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த நிலம் மும்பைல இருக்கிற கோஸ்டல் மகாராஷ்டிரால அமைஞ்சிருக்கு. சுமார் 1.8 ஏக்கர்ல வாங்கப்பட்ட இந்த நிலம் கடற்கரை ஓரமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிப்ரவரி 13 வாங்கப்பட்ட இந்த நிலத்துக்கு சுஹானா கான் பத்திரப்பதிவுக்கு மட்டுமே 57 லட்சம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா ஷாருக் கானுடைய மகள் சுஹானா கான் நிலத்துல முதலீடு செய்யறது இது 2வது முறை. ஏன்னா அலிபாக் அப்படின்ற இடத்துல சுஹானா கான் முன்னாடியே ஒரு நிலம் வாங்கியிருந்தாங்க. அந்த நிலம் சுமார் 1.5 ஏக்கர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலத்தோடைய விலை 12.91 கோடி இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. திரைத்துறையில அறிமுகமாகி அவங்களுடைய முதல் படம் வெளியான நிலையில அவங்க அடுத்தடுத்து நிலங்கள்ல முதலீடு செய்ய காரணம் என்ன அப்படின்னு பலரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆக்டர் ஷாருக் கான் அவர்கள் சுஹானா கான் வாங்கின அதே அலிபாக் இடத்துல அவரும் ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. கடற்கரை ஓரமா சுஹானா கான் ஒரு பிரம்மாண்டமான நிலத்தை வாங்கியிருக்கிறது பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட அடுத்து எந்த மாதிரியான படங்கள்ல அவங்க நடிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில எழுதிட்டு வருது.